சாணக்கியர் பொதுவாக உங்களுடைய கணவர்கிட்ட இந்த 3 விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது ஆல்ரெடி நிறைய பெரியவங்களும் சொல்லியிருப்பாங்க. இதை சாணக்கியர் அவருடைய அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூலில் எழுதியிருக்காரு. தன்னுடைய கணவனிடம் மனைவி எதையெல்லாம் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காரணத்தை கொண்டும் தன் தாய் தந்தை மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்களையோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ எதையுமே தன்னுடைய கணவன்கிட்ட ஒரு பெண் சொல்லவே கூடாது. என்னோட அம்மா அப்படி பண்ணாங்க, என்னோட அப்பா இப்படி பண்ணாங்க, அவங்களால நான் இந்தளவு மன உளைச்சலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவோ நடந்த இன்சிடென்ட்ஸை தன் கணவன்கிட்ட சொல்லி காட்டவே கூடாது. அதை என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள் கணவன்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா, நம்ம பெரியவங்க கூட சொல்லுவாங்க, புகுந்த வீட்டில் நடக்கிறத பிறந்த வீட்டில் சொல்லக்கூடாது, பிறந்த வீட்டில் நடக்கிறத புகுந்த வீட்டில் சொல்லக்கூடாது, எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்குது. அதில் கணவன் மனைவி தவறான வார்த்தைகள் பேசிடுறாரு. அடுத்த நாளே கணவனும் மனைவியும் சந்தோஷமாக ஆகிடுவாங்க. இந்த விஷயத்தை மச்சான்கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்லும்போது அவங்க எப்படி என் பெண்ணை இப்படி சொன்னேன்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் அடுத்த நாள் சேர்ந்துருவாங்க. ஆனால் அப்பாவும் மச்சானும் பகையாளியாக நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் டாலரன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லாமல் இருக்கலாம். சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த பிரச்சனையை தன்னால் டாலரன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை அவள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிறிய தொகை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்கள் கணவன் வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வெளியில் தெரியும் போது எப்படி நீ எனக்கு தெரியாமல் அவங்களுக்கு செய்கிற, இப்படி தான் நீ செஞ்சியா அப்படின்னு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கணவன் திடீர்னு ஊதாரியாக இருப்பாங்க, இல்லை அவர் நல்லபடியாக கூட இருக்கலாம். சில பெண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கணவன் கொடுக்குற தொகையை மளிகை கடுகு டப்பாவில், அஞ்சரை பெட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வச்சுருப்பாங்க. திடீர்னு கணவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனுக்கு தெரியாமல் தனக்குன்னு ஒரு சேமிப்பை வச்சுக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாரு. அந்த சேமிப்பு பிற்காலத்தில் கணவன் கஷ்டப்படும்போது, ஒரு ஆண் செலவு கொஞ்சம் தாட்புட்னு செய்வார். ஒரு பெண் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்ற இதில் ஒரு பெண் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த தகவல் கூட நிறைய பெண்கள் கணவன் கொடுக்குற தொகையை அஞ்சரை பெட்டியில் வைக்கிறது, கடுகு பெட்டியில் வைக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் வச்சு கஷ்ட காலத்தில் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் சாணக்கியர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் தன்னுடைய பெற்றோர்களை பற்றி தன் கணவன்கிட்ட தவறாக சொல்லக்கூடாது, தன் கணவனை பற்றி பெற்றோரிடம் சொல்லக்கூடாது, பெற்றோருக்கு செய்யக்கூடிய உதவிகளை இல்லை தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு செய்யக்கூடிய உதவிகளை வெளியில் சொல்லக்கூடாது. அதே மாதிரி தன்னுடைய சேமிப்பை தன் கணவன்கிட்ட முடிஞ்சளவு பகிராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.